அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 சம்மந்தமான மேக்ஸ் வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வரோம் ஒவ்வொரு வாரமாக. இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸ் என்ன அப்படின்னா 2016க்கான மேக்ஸ் வீடியோ பதிவு தான் நம்ம இந்த இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்ற வீடியோ பதிவுகள் 2024, 22, 18க்கான வீடியோ பதிவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய்ட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம விரைவில் டிஎன்பிசி குரூப் 4 2025 நோக்கிய பயணங்களில் தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது பியூராக தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 நாளில் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான விவரங்களை பகிர்ந்து சொல்லுங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2016க்கான மேக்ஸு ஃபஸ்ட்டு சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சம் மட்டும்தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a³ a⁻3 b⁻4 a⁻1 b⁻5 a⁻2 b⁻7 இதோட மீசிமா கேட்டிருக்காங்க. மீ பொது மடங்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ பொது மடங்குனா நமக்கு தெரியும், வகுத்தினா ஹெச்சிஎஃப், மடங்குனா எல்சிஎம் அப்படின்றது. அப்போ எல்சிஎம் தான் இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி வரப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்கள். a⁻3 b⁻4 அப்படின்றது என்னென்னு எழுதலாம், a3 × b⁻4. இப்போ இது மாதிரி நம்ம எழுதியிருக்கோமா, இது மாதிரி எல்லாத்துக்குமே எழுதுகிறேன். a b⁻5 அப்படின்றது a × b⁻5. அடுத்து a² b⁻7 அப்படின்றது நான் எழுதலாம் a² × b⁻7. இந்த மாடலில் நமக்கு கணக்கு கேட்டாங்க, எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேல்யூவில் பெரிய வேல்யூ, இப்போ a அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஏவில் இங்கே பாருங்கள், இருக்கிறதுல பெரிய வேல்யூ எதுவோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ a³ இருக்குது, a இருக்குது, a² இருக்குது. அப்போ a³ அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, b அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. பியில் இருக்கிற நம்பர்லேயே பெரிய நம்பரை எடுத்து எழுதிக்கணும். இப்போ b⁻4 b⁻5 b⁻7. அப்போ b⁻7. அப்போ a3 b⁻7 இதான் இதற்கான விடை. எங்கள் ஆன்சராக இருக்குது, பி ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், லாபம் நட்டம்லேருந்து நமக்கு 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க, 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வினாக்களை பார்ப்போம். ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1500 ரூபாய்க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் 500 ரூபா பழுதுகளை நீக்கி, அப்போ 500 ரூபா என்ன பண்ணுறாருன்னா பழுது பார்க்க, ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாரு. முடிவில் ஒரு மிதிவண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. நஷ்டம்னு கேட்டிருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கலாம். நஷ்ட சதவீதம்னு கேட்குறப்ப அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்கள். அப்போ அவர் எவ்வளோக்கு வாங்குறாரு, 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 500 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்தமாக அவர் வாங்கிய விலை எவ்வளோ அப்படின்னா 2000. அப்போ 2000க்கு வாங்கி அதை எவ்வளோக்கு விற்கிறாரு, 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ நட்டம், 200 ரூபா நட்டம். இப்போ எவ்வளோ நட்டம், 200 ரூபா நட்டம். இப்போ நம்ம நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய நட்டத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ, 200 ரூபா. அவருடைய வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கீழே போட்டணும். அப்போ எவ்வளோ நட்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு என்னது 100 இதில் போடணும். அப்போ நட்டம் எவ்வளோ, 200. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு மொத்த செலவோடு வாங்குறாரு, 2000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா, இன்ட்டு 100 அடித்து கொடுத்தா என்ன வரும் பாருங்கள், 2 0க்கு 2 0 அங்கே போயிடுச்சு, 1 0க்கு 1 0 போயிடுச்சு, 1 2 2 5 2 20. அப்போ 10% நட்டத்தை அடையக்கூடியதாக இருக்குது. இப்போ 10% எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, சரி ரைட்டு. அடுத்ததாக பாருங்கள், 3வது சம். ஒரு வீட்டின் விடை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தால் நம்ம போட்டிருக்கலாம் 3 லட்சம் ரூபா அப்படின்ட்டு. ஆனால் என்ன கேட்குறான், குறைந்த சதவீதத்தை கேட்குறான். சரிங்களா, அப்போ இது வந்து சதவீதத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல். 5 லட்சம் ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா குறையுதுன்னா குறைந்த விலை எவ்வளோ, 3 லட்ச ரூபா. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்பு டிவைடட் பை
மொத்த மதிப்பு இன்ட்டு 100. இது வந்து ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. இன்ட்டு 100 அதுதான் நம்ம போடுறோம். இப்போ எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 3 லட்ச ரூபான்றது கிடச்சிருக்கா? இப்போ 3 மொத்த மதிப்பு எவ்வளோ? 5 லட்சம் இன்ட்டு என்னது 100 அப்படின்னு போட போகிறோம். அப்போ ஓர் 3 3 ஐ 3 5 ஓர் 5 5 25 100. அப்போ 20%. 20% எங்கே ஆன்சராக இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. ஓகேங்களா? சரி ரைட்டு. அடுத்து சராசரியிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண். அப்போ 10 குழந்தைகளினுடைய சராசரி. அப்போ 10 இன்ட்டு மதிப்பெண் எவ்வளோ? 80. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலுமே போதும். 800 அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதா ஆன்சர். ஓகேங்களா? சரி ரைட். அடுத்து எண்கள்லேருந்து 4 கணக்கு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 3 டேஷ் 25 என்ற எண்ணில் டேஷ் என்ற குறிப்பிட்ட இடத்தில் எந்த எண் போடப்பட்டால் அது முழு வர்க்கம் ஆகும். அப்போ முழு வர்க்கமாவதற்கான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசியில் என்ன முடியுதுன்னு பாருங்கள். 25 முடியுது. அப்போ இது என்ன ஸ்கொயராக இருக்கும்? 5ஓட ஸ்கொயரில் முடியக்கூடியதாக இருக்கும். அப்போ 5 ஸ்கொயரை நம்ம கரெக்டாக பண்ணால் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க எப்படின்றது போடுவோம். இப்போ நம்ம எழுதுவோம் 5 ஸ்கொயர் அப்படின்னா அதனுடைய வேலை என்ன? 25. கண்டிப்பாக இது வர போகிறதில்ல. ஏன்னா 3 ஒரு கோடு 25ன்னு இருக்குது. இப்போ எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னு போகிறப்ப 5 ஸ்கொயர் 25 எடுத்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 2. அப்போ இந்த இடத்துல 25க்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம்? 2 போட்டுக்கலாம். அடுத்து 25 ஸ்கொயர் காமனாக 5 ஸ்கொயர்னா என்னென்னு எழுதலாம்? 25ன்னு எழுதலாம். இப்போ 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 3. அப்போது 2 இன்ட்டு 3 6. அப்போ 625. அதுவும் வர போகிறதில்ல. அடுத்து பாருங்கள் 35 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 நமக்கு தெரியும். அடுத்து 35 ஸ்கொயர்னா எப்படி போடலாம்? 3 இன்ட்டு 4. 3க்கு அடுத்த நம்பர் இங்கே இருக்கக்கூடியது அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் தூக்கி போட்டால் அங்கே ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 1225 அதுவும் இல்லை. அடுத்ததாக பாருங்கள் 45 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் நம்ம 25ன்றது காமனாக எழுதுருவோம். 4க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் 4 இன்ட்டு 5 20 வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து பாருங்கள் 55 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் 25 நம்ம காமனாக எழுதிருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 6 ஐஆர் 30. அப்போ இங்கே இந்த என்ன பண்ணணும்? 0 அப்படின்னு போட்டால் இந்த இடம் பூர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ 55 ஸ்கொயர் தான் அதனுடைய முழு வர்க்கமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. 0 எங்கள் ஆப்ஷனில் இருக்குது? பி அப்படின்றதில் ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து 6வது கணக்கு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஒன்றுமே இல்லை. 3 இன்ட்டு t - 3 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2t - 1 எனில் டீயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. டீயோட மதிப்பு என்ன? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த ஸ்டெப்பு கணக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு டி 3t 3 இன்ட்டு 3 9 வந்துடுச்சிங்களா? 5 இன்ட்டு 2t என்னது? 10t ஓரஞ்சு 5. அப்போ 3 - 3t - 9 10t + 5 அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற டீயை மட்டும் அண்ணாட அனுப்புகிறேன். இந்த -9 அப்படியே வச்சுக்கிறேன். -9 அப்படியே வச்சுக்கிட்டு நான் அண்ணாட அனுப்புனா இங்கே என்ன ஆக போகுது? ப்ளஸில் இருக்கிற டீ அண்ணாட போனால் மைனஸில் ஆகக்கூடியதாக இருக்குது. அப்போ 10t - 3tனா என்னவா மாறும்? 7t அப்படின்னு மாறும். +5 அங்கே இருக்குது. இப்போ நான் 7tயை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இந்த +5 அண்ணாட திரும்பினா என்ன ஆகும்? ஆல்ரெடி -9 இருக்குது. அப்போ -5 = 7t அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ -9யும் -5 கூட்டினா என்னது? 14. என்ன 14? -14 ஈக்குவல் டு என்னது? 7t. இப்போ இந்த ஸ்டெப் வந்துட்டோமா? அப்போ டீயை மட்டும் நான் வச்சுக்கிட்டு பண்ணேன்னா 7 / 14 -14 ஆன்சர் என்னது? -2. டீயோட வேல்யூ என்னது? -2 அப்படின்றதுக்கான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 7வது சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இதில் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான். என்ன, இது மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துட்டு இந்த கணக்கு எல்லாத்தையும் கூட்டினா 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3abc அப்படின்ற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், +16 +7 இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள்? 20 23 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ -23. அப்போ 23 - 23 ஈக்குவல் டு என்னது? 0 அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைகேஷன் பண்ணால் நம்ம ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம்? 3abc. இது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஏவோட வேல்யூ 16,
வேல்யூ 7, சியோட வேல்யூ -23 அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 16 × 17 × -23 அது நமக்கு இது எல்லாத்தையும் 16 7 -23 மல்டிப்ளை பண்ணால் 2576 576. இப்போ -2576 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணானது 5 5 6 18க்கு 8. ஓகேங்களா? மீதினது 9 7 21 21 வரும். இன்னும் 22க்கு 2 மீதி 2 5 5 5 2 17க்கு 7 மீதி 1 6 6 1 7. அப்போ -7728 அப்படின்றது அதுக்கான ஆன்சர். இந்த கண்டிஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி க்யூப்பில் கொடுத்துட்டு உங்களுடைய வேல்யூ என்னவாகும் அப்படின்னா 0 = 0 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த 3ABC அப்படின்ற இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இது வந்து நம்ம ரீசனிங் சம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 1, 1, 2, 8, 3, 27, 4 என்ற தொடரின் 4ற்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்றத அங்கே கேள்வி. ரொம்ப ஈஸியானது பாருங்களேன். 1, 1. இப்போ 1 விட்டு ஒரு நம்பரை பார்ப்போம். 1 2 3 4. அப்படியே 1 விட்டு ஒரு நம்பர்னாது தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இப்போ சரி, இப்போ 2 4 6 8 அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 கியூப் என்னது 1. இப்போ இதை கியூப் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க 1ன்னு. இப்போ 2 கியூப் பண்ணுறாங்க. 2 கியூப் என்னன்னா 8. அதை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து 3 கியூப்னா அப்படின்னா 27. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், 4க்கு கியூப் பண்ணோம். 4க்கு கியூப் பண்ணால் என்னது 64. அப்போ ஆன்சர் என்னது 64. டி ஆப்ஷன். அடுத்து தனிவட்டி கூட்டுவட்டிலேருந்து 3 சம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப ஃபெமிலியரான மாடலுங்க. இப்போ கூட நம்ம வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாடலை எதிர்பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடல். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000 அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016 மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா 1,80,000 நம்ம அதை போட்டுக்கிறோம். இது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய தொகை அசல். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 20% பெருகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100 கூட 20% கூட்டிக்கிறோம். அப்போ 120 / 100 120 / 100. இது 2015, இது 2016க்கான இது. இப்போ இதை நம்ம அடித்து கொடுக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிக்கலாம், ஒரு 0க்கு ஒரு 0 அடிக்கலாம், இதில் 2 0க்கு 2 0 அடிக்கலாம். அப்போ 12 × 12 1800 அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 12 × 12 எவ்வளோ அப்படின்னா 144 × 18ன்னு போட்டுப்போம். கடைசியாக நம்ம மல்டிப்ளை பண்ணி அதிலேருந்து 2 0 சேர்த்துப்போம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், 2 0 சேர்த்துப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 8 32க்கு 2 மீதி 3 4 8 32 32 கூட ஒரு 3 கூட்டினா 35க்கு 5 மீதி 3 1 8 8 8 3 11. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோமா? அப்படியே 144 இங்கே போட்டுக்க போகிறோம். 1 4 1 4 1 1. அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும், 2592 அப்படின்னு வரும். நம்ம ஆல்ரெடி இங்கே 2 0 மிஸ் பண்ணியிருக்கோமா, அந்த 2 0 சேர்த்துக்கணும். அப்போ 2,59,200. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? சரி, ரைட்டு. 10ஆம் பார்க்கலாமா? 12,000க்கும் 10% மட்டும் வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடலுங்க. இது எப்பயுமே கேள்வி கேட்கக்கூடியது. இதை நம்ம கொஸ்டினாகவே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 ஆண்டுகள் கேட்குறப்ப நமக்கான ஃபார்முலா என்னென்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா P × R / 100 ஹோல் ஸ்கொயர். P × R / 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ பியோட வேல்யூ 12,000 தெரியும், ஆரோட வேல்யூ 10% தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணலாமா? அப்போ பின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12,000 போடுறேன். இன்ட்டு ஆரோட வேல்யூனாவது 10 / 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் அப்படியே இது பண்ண போகிறேன். அப்போ என்னென்னு போட போகிறேன், 12,000 × 10 / 100 இன்ட்டு 10 / 100. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 அடித்து கொடுக்குறேன், ஒரு 0க்கு ஒரு 0 அடித்து கொடுக்குறேன். அப்போ இந்த 100ல் இருக்கிற 0 போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற 2 0க்கு இங்கே இருக்கிற 2 0 அடிக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்குது,
120 தான் அதனுடைய வித்தியாசமாக இருக்குது. 120 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் 120. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான விடை. அடுத்து பாருங்கள், ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ரொம்ப எளிமையான கணக்கு. இது மாதிரி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை விகிதத்தில் எழுத ட்ரை பண்ணணும். என்ன அப்படின்னா 9/4 அப்படின்னா என்னென்னா 9ன்றது ஏகாகவும் 4ன்றது பியாகவும் வச்சுக்கணும். அப்போ ஏன்னா என்னென்னா மொத்த தொகை. அப்போ 9 ரூபா மொத்த தொகையாக இருக்குது. அப்போ 4 ரூபா அசல் என்னவா மாறுது? 9 ரூபாயாக மாறுது. அதுதான் மொத்த தொகையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ அசல் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ 4. அப்போ 9/4லேருந்து நான் அதை அசலும் மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா A = 9, பி அசல் எவ்வளோ 4. இப்போ இது ரெண்டுத்திலும் நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். அப்போ வட்டி எவ்வளோ எனக்கு? 5 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சா? அசல் அப்போ வட்டி தெரிஞ்சிச்சா? அப்போ SI = PNR/100 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? அப்போ வட்டி 5, அசல் எவ்வளோ 4, எத்தனை வருடம்? 2 வருஷம். எனக்கு என்ன தெரியாது? ஆர் தெரியாது. டிவைடட் பை என்னது? 100. இப்போ நான் அடித்து கொடுக்கலாமா? இப்போ இந்த ஸ்டெப்பு நம்ம வந்துட்டோமா? இப்போ அதை நம்ம அடித்து கொடுக்கலாமா? பாருங்கள், அடித்து கொடுத்த உடனே என்ன ஆக போகுது? இந்த 100 என்ன ஆக போகுது? 5 × 100 கீழே இருக்கிற 100 அண்ணாட போக போகுது. அப்போ 4 × 2 × 6 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது என்ன ஆக போகுது? டிவைடில் வரக்கூடியதாக இருக்குது. 4 × 2. இப்போது நாங்கள் 25 நாங்கள். ஓகேங்களா? இப்போ 25 5 × 25 என்ன வருது? 125 டிவைடட் பை 2. இதை அடித்து கொடுத்தா 62.5 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. இதை நம்ம இங்கேயே வகுத்து காட்டுறோம் பாருங்கள். ஆனால் அங்கே 62.5ன்னு இல்லை, இங்கே என்ன இருக்குது? 62 1/2. அப்போ நம்ம பின்ன வகுத்தலில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 125 2ஆல் வகுத்தா 6 2 12. அப்போ 12 மீதி எவ்வளோ இருக்குது? 5 கீழே இறக்குறோம். அப்போ 2 2 4. அப்போ 62 அப்படியே கீழே போட்டால் 1/2%. சி ஆப்ஷன் தான் இதற்கான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 3 சம் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான சம்மு. இந்த மாடலு ரொம்ப முக்கியமான மாடலும் கூட. எளிமையான கணக்குகளை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவாக போடக்கூடியதாக இருக்கணும். 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம். இது மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஃபைனல் ஒர்க் அப்படின்றத நம்ம ஈக்குவல் டு கண்ணாட்டுக்கு போட்டுக்கணும். ஃபைனல் ஒர்க்குன்னது 110 மீட்டர் சுவரை கட்டி முடிக்கிறாங்க. அப்போ 22 ஆள் 10 நாள். இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டாவது பாருங்கள், 30 ஆள் கணக்கில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், 6 நாட்களில் எவ்வளோ கட்டி முடிப்பாங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ப்ரொசீஜர் இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதிட்டோன்னா இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போயிடலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே எழுதிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கான வேல்யூவை அண்ணாட தள்ளுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸை கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுறேன். x × 22 × 10 அப்படின்றது வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இதை 110 30 × 6 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணுன்றப்ப இது என்ன ஆக போகுது? இங்கே வந்து டிவைடில் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ 110 × 30 × 6 டிவைடட் பை 22 × 10. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10ல் ஒரு 0வுக்கும் 110ல் இருக்கக்கூடிய ஒரு 0வுக்கும் அடித்து கொடுத்துக்கிறேன். 2 22 ஓர் 22 ஓர் 11 11 2 11 22 இதை அடிச்சுக்கிறேன். அப்போ ஓர் 2 2 3 2 6. அப்போ 30 × 3 என்ன வரக்கூடியதாக இருக்குது? 90 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 90. அப்போ எத்தனை மீட்ரு? 90 மீட்டர். எத்தனை மீட்டராக இருக்கக்கூடியதாக இருக்குது? 90 மீட்டர் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். 90 மீட்டர்ன்றது என்னது? பிக்கான ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்த சம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அந்த வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து 3600 ரூபாய் ஈட்டினால் அத்தொகையில் ஏ பெறும் பங்கு என்ன? இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாரு? 20 நாளில் செய்கிறாரு. பி எத்தனை நாளில் செய்கிறாரு அப்படின்னா 25 நாளில் செய்கிறாரு. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 100. அப்போ 100 டிவைடட் பை 20ன்னு போட்டால் நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு 20 20 5 20. அப்போ ஏ வந்து 5, பி வந்து எத்தனை வர போகிறாரு? 4. இப்போ இது தாங்க. அப்போ ஏ + பி எவ்வளோ?
ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 9 அப்படின்னு வருது. அப்போ தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3600. இப்போ இதால் நம்ம அடித்து கொடுக்கலாமா? அடித்து கொடுத்தா ஒரு நாள் வேலைக்கான ரூபாய் தெரியுமா? ஒரு 9 9 4 9. அப்போ 400 கூலி வாங்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏ எத்தனை நாள் நமக்கு தெரியுமா? 5ன்னு தெரியுமா? அப்போ 5 × 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள், 5ஆல் இதை அடிக்கிறோம். அப்போ 0 0 20. அப்போ 2000 அப்படின்றது இதற்கான ஆன்சராக இருக்கும். அப்போ பி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரொம்ப எளிமையான கணக்கு தான். சரி, அடுத்த கணக்கு போடுவோம். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்றதான். இப்போ அதே கான்செப்ட் தான் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ ஆண் அப்படின்றவங்க, அந்த மென் அப்படின்றவங்க எத்தனை? 3. உமன் அப்படின்றவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12. அப்போ மென்னோட இது ஒன்று வரும் 3 திறன். அப்போ பெண்ணோட இது 1 அப்படின்னு வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி. அப்போ உமனும் மென்னும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 4. அப்போ டோட்டலாக 4. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த எல்சிஎம்மால் வகுத்தா இதுக்கான ஆன்சர். இப்போ 1 4 3 12. அப்போ 3 நாட்களில் அந்த வேலையை முடிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்த கணக்கை பார்க்கலாமா? சுருக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து மட்டுமே 5 கேள்வி வந்திருக்குங்க. சரி, இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 2/7 ப்ளஸ் -3 5/7 ப்ளஸ் 6 4/7 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த முழு எண்களை எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கணுங்க. எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கணும். அப்போ -1 -3 என்ன 6 +6 இதை இப்படி போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணோம்னா சென்டரில் ப்ளஸ் குறி தான் வரணும் எப்பயுமே. இப்போ இங்கே -1ன்னு இருக்கிறதுனால இப்போ பின்ன மதிப்பெலாம் எழுதிட்டேன். -2/7 -5/7 அடுத்து என்னது ப்ளஸ் இருக்குது. அப்போ +4/7. இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம எழுதிட்டோமா? இப்போ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்து இதை நம்ம இது பண்ணுறோம். அப்போ -4 + 6 அப்படின்னு வரப்போ என்ன வருது? +2 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் கீழே எல்லாம் இருக்கிறதுனால மேலே இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸு ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ -7 + 4 அப்படின்னு வரப்போ -3 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ்ன்றதுனால அப்போ -3/7. அப்போ 7 4 14 7 2 14 -3 /7. அப்போ 14ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 11/7 அப்படின்றதான் இதற்கான ஆன்சர். சி தான் இதற்கான ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து இது மாதிரி ரூட் கணக்கு கேட்டாங்கனாலுமே தொடர்ச்சியாக ரூட்டு இருந்து உள்ள ப்ளஸ் குறி இருந்தால் நம்ம கடைசியாக என்ன இருக்கோ அடுத்த ரூட் எடுத்துகிட்டா போதும். 609க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னா 25 ஸ்கொயர். என்னது? 625. இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இது நம்ம மெத்தடு பிரகாரம் போடலாம். எப்படி அப்படின்னா, கடைசியாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 9 அப்படின்னு வருதுங்களா? இந்த 9 நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரூட் நம்பர் கூட கூட்டணும். கூட்டினா எவ்வளோ? 7 + 9 16. அப்போ 16 இப்போ நம்ம ரூட் எடுக்கணும். 16 ரூட் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 16 ரூட் எடுத்தால் 4 கிடைக்கும். அந்த 4 என்ன பண்ணுறோம்னா இந்த 60 கூட கூட்டுறோம். இப்போ 7 9 கூட்டினா 16, அதை நம்ம ரூட் எடுத்தோம். அடுத்து இப்போ 4 வந்து 60 கூட கூட்டுறோம். அப்போ கூட்டினா என்னது? 64. 64 ரூட் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8ன்றது கிடைக்கும். அந்த 8ஐ 248 கூட கூட்டுறோம். கூட்டினா 286. 286 ரூட் எடுத்தால் நமக்கு 16ன்னு கிடைக்கும். அந்த 16 நம்ம 609 கூட கூட்டினா என்ன கிடைக்கும்? 625. 625 ரூட் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25. இப்படி தாங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாங்க. அதை அப்படியும் போடலாம். அடுத்து பாருங்கள், 1.75 × 1.75 + 2 × 1.75 0.75 + 0.75 × 0.75. கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.75 × 1.75 மைனஸ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a² + 2ab + b² / a² - b². இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b² ஃபார்முலா தான் என்னது? விரிவாக்கம் தான் என்னது? a² + b². இப்போ நம்ம அதை எழுதிட்டோம். கீழே a² - b² நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா a - b × a + b. இப்போ ரெண்டுமே இங்கே ப்ளஸ் வேல்யூ இருக்கிறதுனால இதை அடிச்சிடுறேன். அப்போ என்ன கிடைக்குது? எனக்கு
ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு வேல்யூ என்னென்னா ஏவோட வேல்யூ 1.75 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 0.75. இது நம்ம அங்கே அப்ளை பண்ணால் மேலே என்ன கிடைக்குது 1.75யும் 0.75யும் நம்ம கூட்டினா என்ன கிடைக்குது 2.5 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, கீழே 1.75 மைனஸ் 0.75னா என்ன கிடைக்கும் 1. அப்போ 2.5 டிவைடட் பை 1னா என்னென்னு கிடைக்கும் நமக்கு 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2.5 தான் இதற்கான விடையாக இருக்குது. அடுத்த சம் அடுக்கு விதைகளை பயன்படுத்தி போடக்கூடிய சம்மு ரொம்ப எளிமையான சம் தான். சரி, ஓகே, இந்த சம்மில் நம்ம டைரெக்டாக பார்த்துப்போம். இப்போ அடிமானங்கள் எல்லாம் சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அப்போ ஏ பவர் எம் ஏ பவர் என் அடுக்குகள் வெவ்வேறாக இருந்து அடிமானங்கள் சமமாக இருந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இது ரெண்டும் இப்போ பாருங்கள், இது வந்து அடிமானமாக சமமாக இருக்கா, இது அடுக்கா வெவ்வேறாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் கூட்டலாம். அப்போ 7 டிவைடட் பை 12 ஹோல் பவர் என்ன பண்ணிக்கலாம் -4 + 3x அப்படின்றத போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 12 என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ பவர் எம்மு ஏ பவர் என்ன அடிமானங்கள் சமமாக இருந்து ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்டை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்டை அடிமானத்தை கொண்டு இருந்தால் வெவ்வேறு அடுக்குகளை கொண்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். எதை சமப்படுத்திக்கலாம் அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். அப்போ -4 + 3 = 5. இப்போ 3x = 5 + 4 x என்ன வருது 9/3 அடித்து கொடுத்தா என்ன வரும் 3 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஏற்கனவே பார்த்த மெத்தடில் தான் இது மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. கணக்கு வந்து தப்பாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ராக்கெட் அப்படின்றது கொஸ்டின் பேப்பரில் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ப்ராக்கெட் போட்டால் தான் நமக்கு இந்த ஆன்சரே வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இதை நம்ம முன்னாடியே சொல்லிடணும். இது மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இது வந்து போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா முழு நம்பர் எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கிறோம். 5 + 4 + 7 + 6 இங்கே இருக்கிற முழு நம்பரை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் ஒன்றா எழுதிட்டு ப்ளஸ் குறி தான் சென்டரில். அடுத்து இருக்கக்கூடிய இந்த பின்ன நம்பர்கள் எல்லாத்தையும் எழுதுகிறேன். 1/4 3/4 5/8 7/8. இப்போ இது எல்லாத்தையும் நான் இது பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது 6 + 4 10 10 + 7 17 17 கூட ஒரு 5 கூட்டினா 22. அப்போ 22 கிடைக்குது. இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். என்னென்னு எடுக்கிறேன் 8ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே மேலே நான் என்ன பண்ணணும் 2ஆல் பெருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ கீழே 2ஆல் பெருக்கினா தான் மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 2 அப்போ கீழே நான் 2ஆல் பெருக்கணும். 4 வந்து நான் 8 ஆக்கணும்ல, அதனால் 2ஆல் பெருக்கிறேன். மேலே 3 2 6 கீழே 8 இருக்குது, அதனால் 1ஆல் பெருக்க போகிறேன். மேலே அப்படியே வரக்கூடியதாக இருக்குது. எனக்கு அடித்து கொடுத்தா என்னென்னு வருது 22 + 20 / 8ன்னு வருது. அந்த 20 / 8 நான் அடித்தேன்னா எனக்கு என்னென்னு வருது 5 / 2ன்னு வருது. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ 44 + 5 / 2 அப்போ 49/2 அப்படின்னு எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. இப்போ 49/2ன்னு கிடச்சிடுச்சு. இப்போ எனக்கு வகுத்தல் குறி இருக்கா. இப்போ அடுத்து நான் வகுத்தலுக்கு போகக்கூடியதாக இருக்குது. 49 / 2 வகுத்தல் 11 3/4. இப்போ இதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் கொடுத்தா நமக்கு என்ன வரும் 47 / 4. அப்போ 44 + 3 4. ஓகேங்களா, சரி. இப்போ 49/2 / 47 / 4. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தலைகீழாக எழுதுனா பெருக்கெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ 49/2 × 4 / 47 2 2 2 49 2 2 98 / 47 அப்படின்றது ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அளவிலேருந்து ஒரு 6 சம் கேட்டிருக்காங்க. இதோட இந்த கணக்கு முடியக்கூடியதாக இருக்குது. ஒரு கனச்செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் எனில் நீளத்தை காண்க. இப்போ கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா L/BH. நமக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 3080. அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். எல்லோட வேல்யூ தெரியாது. பியோட வேல்யூ என்னது 10 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது 11. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம். இப்போ எல்லோட வேல்யூ மட்டும் வேணுன்றப்ப 3080 / 10 × 11. இதில் ஒரு 0க்கு ஒரு 0 அடித்து கொடுக்குறோம். 11 அடிக்கிறப்ப எத்தனை 11 38 இருக்குது 28 11. அப்போ எல்லோட வேல்யூ என்னது 28 தான் இதற்கான ஆன்சர், பி ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 21வது கணக்கு. ஒரு அறையானது
5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவு L × B ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், மீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டரில் மாற்றிக்கணும். அப்போ 5.4 அப்போ என்ன வரும் 4.5. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 24.30. அப்போ 3 24.3 எங்கே இருக்குது, பியில் ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி ரைட்டு, ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே. அப்போ L × B நீள அகலம் 4:7 விகிதத்தில் இருக்குது. அகலம் 77 சென்டிமீட்டர் அந்த நீளத்தை கேட்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் L × B அப்படின்றது. இப்போ L/B 4:7 கொடுத்துட்டாங்க. நான் L எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 × Xன்னு எடுத்துக்கிறேன். B என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7Xன்னு எடுத்துக்கிறேன். 7 × Xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவன் என்ன கொடுத்துட்டான், எனக்கு B அகலம் கொடுத்துட்டான். அகலம் எவ்வளோ கொடுத்துட்டான், 77ன்னு கொடுத்துட்டான். அப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 7Xன்னு தெரியுமா? அப்போ 7Xன்னு அதில் அப்ளை பண்ணால் 11, எக்ஸோட வேல்யூ 11ன்னு கிடைக்கிது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நீளம் தான் கேட்குறாங்க. இப்போ 4 × 11 போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 44 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குரூப் 4ல் முக்கோணத்தை பேஸ் பண்ணி நமக்கு 3 சம் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்பக்க உயரத்தின் 4 மடங்குக்கு சமம். அடிப்பக்கம் உயரத்தோட 4 மடங்கு. அப்போ பிரெத்து வந்து ஹைட்டோட 4 மடங்குக்கு சமம். அதனுடைய பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அடிப்பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 1/2 × BH அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அடிப்பக்கம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 4 மடங்கு உயரத்தோட 4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் பிக்கான வேல்யூ நான் என்னென்னு போடணும், 4H அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? இப்போ 1/2 4 × H × H. நமக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ 50ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கொடுக்குறப்ப இந்த 1/2 அடிக்கிறப்ப என்ன ஆகும், 4ல் 2. ஓகேங்களா? அப்போ 2 × H² = 50. இப்போ எனக்கு H² வேணுமா? இப்போ நான் இங்கே அடிச்சேன்னா 25. அப்போ H² = 25. அப்போ H எனக்கு என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. நமக்கு பி என்னன்னு தெரியும், 4 × Hன்னு தெரியும். அப்போ 4 × 5 இவ்வளோ 20 அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x-30°, x-45°, x+15° எனில் எக்ஸோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு விஷயம், 3 முக்கோணங்களின், அதாவது 3 கோணங்களோட கூடுதல், முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 180. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் போட்டு = 180ன்னு போடணும். கணக்கில் கொடுத்ததை அப்படியே நான் போட்டேன். இப்போ -45 -30 எனக்கு என்ன வருதுன்னா -75 வருது. +15 இருக்கா, அதை போட்டால் எனக்கு என்ன வருது, -60. அப்போ 1x 2x 3x. அப்போ 3x - 60° = 180. அப்போ 3x = 180° + 60° என்னோட போயிடுது. அப்போ இதை கூட்டினா என்ன வருது, 240°. அப்போ 3x = அப்போ x = என்ன வருது, 240/3ன்னு வருது. அப்போ 240 நான் 3ஆல் வகுத்தா எனக்கு என்ன வருது, 80°. 80° தான் இதனுடைய ஆன்சராக இருக்குது. அடுத்து ஃபைனல் கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளின் செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா என ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை எது அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்றது இதாங்க. சரிங்களா? இதில் நீண்ட கோணம், இதை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். பித்தாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் C² = A² + B². அப்படி இல்லைனா A² + B² = C². அப்போ 2 சிறிய பக்கங்கள் பெரிய பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை தாங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னென்னா இது இது A, B, இது C அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த வேல்யூ போட்டு பார்க்குறோம். 12 ஸ்கொயர் 144. அப்போ 144க்கு இது 2தோட ஸ்கொயரும் ஈக்குவல்ட்டாக இருக்குமா அப்படின்றது செக் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் வச்சு தான் போடுறோம். 36 + 81 117 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன ஆக போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் பி 5² + 8² = 10². 10² மதிப்பு 100. 5² மதிப்பு 25 + 64 89 வருது. அப்போ பியோட ஆன்சரும் வரக்கூடியதாக இல்லை. அப்போ சியோட ஆன்சர் வரலாமா அப்படின்றத பார்ப்போம். 5² அப்படின்னு வரப்போ 25. ஓகேங்களா? +5² என்ன வரப்போகுது, +25. அப்போ 50 = என்ன கொடுத்துருக்காங்க, 5√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு என்ன வருது, 5² × 2ன்னு வரக்கூடியதாக இருக்கும். 25 × 2 அப்போ என்ன வரும்,
50. அப்போ சி தான் ஆன்சர். அப்போ சி என்னது 5,5,5√2 அப்படின்றதா இதற்கு சரியான விடை. அப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 4ஓட மேக்ஸ் கொஷின் மொத்தத்தையும் நம்ம முடித்திருக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். விரைவில் நாங்கள் டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் பதிவிடுறோம். தேங்க்யூ டு ஆல்.